எவ்ரிவன், நான் உங்க டாக்டர் தினேஷ் பேசுறேன், ஹோமியோபதி கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மான்சூன் டிசீசஸ், அதாவது மழைக்கால நோய் பத்தி தாங்க பார்க்க போறோம். மழை காலத்துல எல்லாருக்குமே தெரியும், ஜுரம், சளி, இருமல், காய்ச்சல், தும்பல் இதெல்லாம் தான் மோஸ்ட் காமனா வரும். ஏன் இந்த மழை காலத்துல மட்டும் நமக்கு நோய் அதிகமா வருது பாத்தீங்கன்னா, நம்ம சம்மர்ல இருந்து அந்த சூடு உடம்புல இருந்து இப்ப குளிர்ச்சிக்கு மாறுறோம். அதனால நோய் வந்து அதிகமா இருக்கு. இந்த மழை காலத்துல வந்து மோஸ்ட் காமனா வந்து பாத்தீங்கன்னா 3 நோய் தாங்க அதிகமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் பார்ன் டிசீஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ், அதாவது தண்ணினால வர நோய் தான். இதுல வந்து டைபாய்டு, காலரா, லெப்டோஸ்பைரோசிஸ் 3 வரும். டைபாய்டு உங்களுக்கே தெரியும், சால்மோனெல்லா டைஃபைன்ற பாக்டீரியா வந்து ஒருத்தருக்கு இருக்கு வயிறுலனா, அவர் வந்து இருமும் போதோ தும்மும் போதோ அது ஒரு ஃபுட்ல கண்டாமினேட் ஆகும்போது அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு டைபாய்டு வர வாய்ப்பு அதிகம். செகண்ட் வந்து வெக்டார் பார்ன் டிசீஸ். வெக்டார் பார்ன் டிசீஸ்னா மழைக்காலம் வந்துட்டாலே சின்ராச கையிலே பிடிக்க முடியாது. யாரு சின்ராசுன்னு தானே நினைக்கிறீங்க? இவர் தாங்க அந்த சின்ராசு. இவர் நமக்கு என்ன தரார் பாத்தீங்கன்னா, மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா இன்னும் பல நோய் தரார். இவர் வந்து எப்படி உருவாறாருன்னா, நம்ம தேங்கி இருக்க தண்ணியில வந்து ரீட் ஆகுறாரு. இவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் பாத்தீங்கன்னா, தேங்கி இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாலே போதும். அவர் நம்ம கிட்ட வரமாட்டார். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். நமக்கு சளி, இருமல், தும்பல் இதெல்லாம் ஏன் வரும்னா, நம்ம மழையில நனையும் போதோ, இல்ல தண்ணிய வந்து சூடு பண்ணி குடிக்காம இருக்கும்போதோ வரும். இந்த நோய்கள்ல இருந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிங்க. முடிஞ்சா ஒரு தடவையாவது குளிங்க. சாப்பிடும்போது கை கழுவிட்டு நல்லா சாப்பிடுங்க. 2வதா வந்து பாத்தீங்கன்னா, மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்ல ரெப்பல்லன்ஸ் யூஸ் பண்ணுங்க. லைக் ஆல் அவுட், குட் நைட் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. 3வதா வந்து பாத்தீங்கன்னா, அவுட் சைட் ஃபுட், அதாவது ஜங்க் ஃபுட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. வீட்லயே குக் பண்ணி சாப்பிடுற மாரி பாருங்க. 4வதா வந்து மழையில நனையறது தவிர்க்கலாம். 5வதா வந்து பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எக்சர்சைஸ் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணும்போது நம்ம பாடியில வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். பழம், காய்கறி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பாடியில இருக்க மெக்கானிசம் அதிகமா இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல வந்தாலும் நம்ம இம்யூனிட்டி அதிகமா இருந்தா நமக்கு நோயே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்ன நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணீங்க, ஷேர் பண்ணுங்க.